ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வண்டலூர் ஜூக்கு போயிருந்தோம் ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி. அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். மேரேஜ் வந்து காலையில் ஏர்லி மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர்நூன் சும்மா தானே இருப்போம், ஈவினிங்கே நம்ம ட்ரெயின், அது வரைக்கும் எங்கேயாவது போகலான்ட்டு சடனாக பிளான் பண்ணி தான் நம்ம வண்டலூர் ஜூக்கு போயிருந்தோம். நம்ம என்னென்ன பார்த்தவங்கள்ட்ட பார்க்கலாம். நாங்கள் போனது வந்து ஆஃப்டர்நூன் டைம், அதனால் லஞ்ச் சாப்பிட்டு போயிருந்தோம். பிரியாணி தான் சாப்பிட்டோம். லஞ்ச் எல்லாமே ரேட் வந்து அங்கே பக்காவாக எல்லாமே கூட தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போனால் லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனோம்னா தெரியல, லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே உள்ளே போனோம். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் சிறுவர் பூங்கா இருக்குது. அது எல்லாமே சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அப்படியே உள்ளே நடந்து போனோம். பஸ்ஸு வெஹிக்கிள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா சண்டே நாங்கள் போனது வந்து அதனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வெஹிக்கிளுக்காகவே ஒரு 300 to 400 பீப்புள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் போய் வெயிட் பண்ணி பார்க்க டைம் கண்டிப்பாக கிடைக்காது. அதுவும் நடந்து போகிற மாதிரி நடந்து போய் கிட்ட பார்க்குற மாதிரி அதில் போய் பார்க்க முடியாது. சும்மா தூரத்தில் தான் காமிக்கிறாங்க. அதனால் நாங்கள் நடந்தே போயிட்டோம். சரி முடிகிற வரை பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஃபஸ்ட்டு சிங்கவால் குரங்கு பார்த்தோம். அப்புறம் செகண்ட் வந்து சிம்பன்சி பார்த்தோம். அழகாக அவங்க அம்மா கூட நல்லா அழகாக அவங்க அம்மா கூட கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்துச்சு. அழகாக மேலே ஏறி அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அது உள்ளே போய் படுத்துக்கிறாங்க. இன்னொரு குழந்தை உட்காந்து அழகாக கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒயிட் பீகாக் பார்த்தோம். ஒயிட் பீகாக் பார்க்க அழகாக இருந்துச்சு. அதில் நிறைய ஒரு 10 ஒரு 15 பீகாக், குட்டிலேருந்து பெருசு வர எல்லா சைஸ்லேயும் இருந்துச்சு அழகாக பார்க்குறதுக்கு. அதில் ஒரு ஒயிட் பீகாக் வந்து நல்லா அழகாக தோகை விரித்து ஆடிட்டு இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக கண்குளிராக இருந்துச்சு. இது கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தோம். இடமே பார்க்க நல்லா பக்காவாக க்யூட்டாக இருந்துச்சு. இடமே நல்லா க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. அடுத்து இது வந்து சருகுமான்னு போட்டிருந்துச்சு. சின்ன சைஸில் இருந்தது, ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. ஒரிஜினல் மாணவருக்கு ஒரு கால்வாசி தான் இருக்கும், சின்னதாக தான் இருந்தது. ஒரு ஓரமாக படுத்துருந்தது. வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரில. அப்புறம் மான் தான் அங்கே மெயின். எல்லா இடத்துலையும் மான் அது பாட்டிக்கு எல்லாம் வீட்டில் ஆடு மாடு வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. புளிமான் பார்க்க அவ்வளோ ஆசைப்படுவோம். இங்கே இவ்வளோ கிட்டத்தில் கை வச்சு டச் பண்ணி பார்க்கச்சுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரியே அழகாக பார்த்துட்டு இருந்துச்சு. கிட்டாக இருந்தது ரொம்ப. எல்லாமே வந்து கிளி அந்த மாதிரி இது நிறைய இருந்துச்சு. பச்சை கிளி, ரெட் கலர் கிளி அந்த மாதிரி நிறையவே எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ஒன்று இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாகவே ஸ்கிப் பண்ணி போனோம். இங்கே ஒரு மான் தனியாக நின்றுட்டு இருந்துச்சு. இது கொஞ்சம் சின்ன சைஸில் உள்ள மான். இது வந்து நல்லா புள்ளி மான் பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிளிகள் ஒரே சத்தம் போட்டு கிடந்தாங்க. இது நம்ம ஊர் கிளி, பச்சை கிளி நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பச்சை கலர் கிளி. அவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. சத்தமாக இருந்துச்சு. மாடெல்லாம் அப்படி தான் நம்ம வீட்டில் ஆடு மாடு எப்படி விட்டுருக்கோமோ அந்த மாதிரி காட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இது வந்து இந்த ப்ளூ கலர் பெரிய பெரிய கிளி சொல்லுவாங்க, அந்த மாதிரி. எல்லாமே நேம் போட்டிருந்துச்சு. நான் நேம் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய சைஸில் இருந்தது. வாழை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுக்கு அது மாதிரி வாய், அதோட அழகு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாருமே டச் பண்ணி பார்ப்போம். ஆனால் எல்லாமே நெட் போட்டிருந்தது, நம்ம எதுவுமே டச் பண்ண முடியாது. இது மட்டும் கை வச்சு பார்த்தேன், எனக்கு கொத்திருமோன்னு பயமாக இருந்துச்சு. அதனால் எடுத்துட்டேன் கையை. அப்புறம் இது வந்து ஒயிட் கலர் கிளி, ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தது. எல்லாமே கண்ணாடி எல்லாம் நெட்டு எல்லாமே போட்டு ஃபுல் க்ளோஸ்டாக தான் இருக்குது. எல்லாம் பறந்து போயிடும்ல, அதனால் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தான் என்ன வச்சுருக்காங்க. எல்லாமே சேஃப்டி அண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க. சூப்பராக அவங்க சர்வீஸ் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஈமு கோழி மாதிரின்னு நினைக்கிறேன். ஈமு கோழியாக நெருப்பு கோழியாக தெரில, நல்லா பெருசாக இருந்தது. நல்லா பக்கத்தில் வந்து நமக்கு போஸ் கொடுத்தாங்க. நல்ல தோகெல்லாம் விரித்து காமிச்சது. அப்படியே போயிட்டாங்க. இதோட முட்டை மட்டுமே எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுமா? ஏதாவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அன்னப்பறவை, பிளாக் கலர் அன்னப்பறவை. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இது வந்து ஈமு கோழி. வீட்டிலலாம் நிறைய பேர் பிஸ்னஸ்க்காக வளர்ப்பாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈமு கோழி நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. நிறைய போட்டு நான் ஈமு கோழி, மான் இது தான் அங்கே நிறையவே இருந்துச்சு. அப்புறம் புலியும் நிறைய இடத்துல இருந்துச்சு. நான் ஒன்று மட்டும் இந்த இதுவில் மிஸ் பண்ணிட்டோம். சிங்கம் மட்டும் இருக்கிற இடத்த மிஸ் பண்ணிட்டோம். இது வந்து காட்டு எருமை. பார்க்கவே பயமாக இருந்தது. ரொம்ப தூரமாக தான் இருக்குது.
பார்க்க வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாக, தூரத்தில் பார்க்கவே பயமாக இருந்தது. இதுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போடுறாங்க என்னன்னு தெரியல. அது பாட்டிக்கு சாப்பிட்னாங்க. ஆஃப்டர்நூன் டைம் போனால் எல்லாமே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் இருந்தாங்க. எல்லாம் தூக்க கலக்கத்தில் அப்படியே இருந்துச்சு. அப்போ அது பாட்டிக்கு ஓடி வந்தால் அவள் எங்கே நடக்க போகிறா, அவளை தூக்கிட்டு போக முடியாது, கஷ்டமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அவளை பற்றி பிரச்சனையே இல்லை, அது பாட்டி நடந்து வந்துட்டு இருந்தா. இதில் வந்து கரடி இருந்துச்சு. இதுவும் கவர் ஆகலை. அதில் ஒரு குகை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும். இந்த கரடிக்கு, குரங்குக்கு அதெல்லாம் இந்த குகைக்குள்ளே போய் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க படுத்துக்கிறாங்க தூங்குகிற டைம்லேயே. அதனால் மதியம் சாப்பிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வங்கப்புலி, ஒயிட் கலர் புலி. அது அழகாக வந்து நமக்கு போஸ் கொடுத்தாங்க. முன்னாடி வந்து அழகாக அப்படியே ஒரு ரேம்ப் வாக் மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ பெருசாக இருந்தது புளியே. ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். இவ்வளோ பெருசு இருக்குமான்னு நினச்சி. அது வெயிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும்னு தெரில. அது அப்படியே நடந்து வரும்போது அது தோரணையாக பார்க்கச்சில அப்பா செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அழகாக நடந்து வந்து அப்படியே வாக் கொடுத்துச்சு. வந்துட்டு அப்படியே போய் தண்ணி குடிச்சிது. அப்புறம் அதுக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அதில் போய் படுத்துக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்து இதே ஒயிட் கலர் புள்ளியில் நம்ம இந்தியன் புலி, ஆரஞ்சு கலர் புலி இருந்தது. அவங்க நல்லா தூங்குறாங்க சாப்பிட்டு. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்க எல்லோரும், செய்வே இல்லை. நல்லா தூங்கிடுச்சு. 2 புலிகள் எல்லாமே வந்து ஜோடியாக தான் இருக்காங்க. சிங்கிளாக எதுவுமே இல்லை. அந்த ஒயிட் கலர் புலி மட்டும் தான் பாவம் சிங்கிளாக இருக்குது. அது பாட்டிக்கு சாப்பிட்டுச்சு. அவங்க டேபிளில் ஏறி அவங்க படுத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த வீடு இருக்குது பாருங்கள் அழகாக. வீட்டுக்குள்ளேயும் போய் படுத்துக்கலாம். மழைலாம் பெஞ்சால் அவங்க பிரச்சனை இல்லை. அது பாட்டிக்கு மழை வெயிலுக்கெலாம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வீடு இருக்குது. அழகாக சாப்பிட்டு தூங்க வேண்டிதான், வேறு வேலையே இல்லை அவங்களுக்கு. ஆனால் பாவம் தான், காட்டில் உள்ளதை எப்படி அடைச்சி வச்சுருக்காங்க. அதோட ப்ரைவசி எல்லாமே போச்சு தான். இருந்தாலும் அவங்களுக்கு பழகிருக்கும். அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க வந்தது என்ன, இந்த மாதிரி சைக்கிளில் போகிறவங்களும் போயிட்டு இருந்தாங்க. நமக்கு சைக்கிள் செட் ஆகாதுட்டு நடந்துட்டோம். அப்படியே நடந்து வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா தான் கொஞ்சம் முடியலன்னு உட்காந்துட்டாங்க. நாங்கள் பாப்பா கூட்டிகிட்டு அப்படின்னு நடந்து வந்துட்டோம். லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் அழுதுட்டா பாப்பா. இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து கழுதை, காட்டு கழுதை. இது வந்து பாப்பா இந்த மாதிரி ஓடி ஓடி ஜாலியாக அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த மாதிரி விட்டோன்னா அவளுக்கு இந்த ஜாலியாக வர்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டுக்கு நடந்து வந்தேன், எங்களுக்கு தொந்தரவு பண்ணவே இல்லை. இதில் என்ன இருக்குது, என்ன குட்டி குட்டியாக இருக்குல்ல பாருங்கள் மக்களே. ஆமை எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ குட்டியாக நடந்து போகிறாங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. இதுக்கு எல்லாமே சாப்பாடு சைடில் ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லாமே க்ளீனாக வச்சுருந்தாங்க. இது வந்து எல்லாமே பாம்பு, சாரப்பாம்பு, தண்ணி பாம்பு, மலைப்பாம்பு, இந்தியன் காட்டு மலைப்பாம்பு, எல்லாம் அனகோண்டா எல்லாமே இருந்தது. இங்கே வந்து இல்லாத பாம்பே இல்லை. ராஜநாகம் எல்லாமே இருந்தது. எங்களுக்கு தான் கொஞ்சம் பார்க்க பயமாக இருந்தது. இது வந்து பெரிய ஓனம், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். 2 அடி நீளம் இருக்கும். இது வந்து முதல்ல அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே அசையாமல் இருக்குது பாருங்கள். எப்படி எல்லாமே நம்ம புக்கில், டிவியில், ஃபோனில் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நானே நேரில் பார்க்குறேன். அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. முதல்ல அவ்வளோ பெருசாக இருந்தது. இதுக்கு அடுத்து ஒரு முதல்ல பார்த்தோம் பாருங்கள், எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். அசையாமல் படுத்துருக்கு. சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படியே ஏதாவது போட்டால் கூட அசைய மாட்டேங்குது. இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட இதில் ஒரு 30 முதலைக்கு மேலே இருக்கும். அவ்வளோ வெயிலுக்கு நல்லா குளிர் காஞ்சிட்டு படுத்து கிடக்காங்க. ஒரே ஒரு முதல்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோவுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பார்க்கவே பயமாகவும் இருந்துச்சு அந்த நேரத்தில். இதுக்கெல்லாம் எவ்வளோ சாப்பாடு தேவைப்படும்னு. அப்புறம் நீர் யானை, ஒரு 4-5 நீர் யானை அவ்வளோ தண்ணிக்குள்ளே கிடந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வந்தது தான் யானை கூட்டம். யானை அந்த பக்கம் காட்டுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி தான் இருந்தது. நம்ம மக்கள் எல்லோரும் ஆர்வமாக பார்க்கறதுக்கு நிற்காங்களேன்னு சொல்லி அங்கே யானை பார்க்கணும் வந்து யானையை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களும் க்யூட்டாக நடந்து வராங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக நடந்து வராங்க பாருங்கள். வந்துட்டாங்க. நமக்காக யானையை கூட்டிகிட்டு வந்தேன். அது வந்து யானை வந்து குளிக்கிற இடமா. டெய்லி ஈவினிங் 4 to 5 வந்து குளிக்க வந்தாங்க. நாங்கள் ஈவினிங் 4 ஆயிடுச்சு. அதனால் அவங்க குளிக்க வந்துட்டாங்க. எவ்வளோ மக்கள் நிற்காங்க பாருங்கள் யானையை பார்க்குறதுக்காக. யானையும் க்யூட்டாக வந்துச்சு. 2 பேரும் வந்துட்டு நமக்காக ஒரு ஸ்டெப் போட்டு காமிச்சாங்க. இப்போ போடுவான் பாருங்கள், காலாட்டி தும்பிக்கை ஆட்டி
அழகாக ஸ்டெப் போட்டுச்சு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நமக்கு சேஃப்டிக்காக எல்லா இந்த மாதிரி மிருகங்களுக்கு நடுவில் அவங்க தாண்டி வராமல் இருக்கிறதுக்காக பள்ளம் சுற்றி இந்த மாதிரி பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. யானை இவ்வளோ கிட்ட பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, எதுவும் பண்ணிடுமோ. நான் அந்த பள்ளம் இருக்கனாலும் தைரியமாக நின்று பார்த்தோம். 2 யானையும் வந்துட்டு நமக்கு அழகாக பார்த்துட்டு போயாச்சு. டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்மளும் இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தோம். சிங்கம் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ஒட்டக சிங்கி பார்த்தோம். அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.